வணக்கம் நண்பர்களே, காத்திரைவரி செய்திகள் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கும் மருதுக்கும் நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மருது தான் அந்த ரெட்டு அந்த பெண்களை வீடியோ எடுத்து அனுப்பிட்டு இருக்கவன் இவன் தான், அதுக்கு ஹெட்டே இவன் தான் அப்படின்னு மருதுவின் முகத்துறையை கிழிச்சி எறிகிறாங்க நம்ம கார்த்தி. இந்த சைடு பார்த்தோன்னா பாட்டி நிற்கிறாங்க. கரெக்டாக நிச்சயதார்த்தம் நடக்க நேரத்தில் கரெக்டாக பாட்டி என்ட்ரி கொடுத்து, ரேவதி இங்கே வா, நான் தான் உன்னோட பாட்டி தெரியும்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த பாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நீ இந்த மருது என்னோட பேரை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. உண்மையான என் பேரை இவன் தான், கார்த்தி உங்கள் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. நம்ம நிச்சயதார்த்தத்தில் நம்ம கார்த்தி ரேவதி கையில் மோதிரம் போட்டு விடும்படி ஆயிடுது. நம்ம மருத்துவம் கொண்டு விட்டு இவன் பிராடு, இவன் ரேவதியின் நிலைமைக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சாமுண்டேஸ்வரிகிட்ட கொண்டு ஒப்படைக்க நேரம் வேற வழி இல்லை. இன்னும் பார்த்துட்டு இருக்க சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளையோட நல்ல குணத்தினால ரேவதிக்கு நடக்க இருந்ததை தடுத்து நிப்பாட்டிட்டாரு. இப்போ தெரியுதா உண்மையாட்டு இந்த மோதிரத்தை ரேவதி கையில் மாட்டிவிட தகுதியான ஆள் வேற யாரும் இல்லை, என்னோட மாப்பிள்ளை என் தங்கச்சி பையன் கார்த்தி தான் அப்படின்னு கார்த்தி கையால் நம்ம ரேவதிக்கு மோதிரம் போட்டு விடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம கார்த்தி போகிறாங்க. அதுலேயும் பந்தக்கால் சரிஞ்சு விழ நேரம் நம்ம கார்த்தியும் ரேவதியும் தாங்கி பிடிக்கிறாங்க. இதுவே சாமுண்டேஸ்வரிக்கு சகுனமே சரியில்லை போல் அப்படின்னு முகம் சுடிக்க வைக்கிறது. ஆனாலும் தான் மீசையில் மண்ணு விட்டார சீராட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி, இந்த பாரு, இன்னைக்கு பந்தக்கால் நட்டாச்சு, நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, நீனும் வந்துரு, ஏன்னா உன் மனைவிக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறத நீ பார்க்கணும்ல அப்படின்னு சவால் விடுறாங்க. இந்த சைடு நம்ம அதிகாரிக நம்ம கார்த்திகிட்ட, இந்த பாருங்கள், நீங்கள் ஒருத்தங்க கும்பல் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, இந்த லேடிஸோட வீடியோவை எடுத்து அனுப்ப கும்பல், அவனோட தலைவன் ரெட்டு, அவரோட ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணல, அவர் இந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்காரு. இன்றைக்கி சாயங்காலம் ஒரு மீட்டிங் இருக்குது, அவன் அங்கே தான் பெண்களின் வீடியோவை அந்த கும்பல் ஒரு இடத்துக்கு நெட்டில் போடுறதுக்கு பேசுகிறாங்க. அந்த இது நம்ம போய் அவங்கள மடக்கி பிடிக்கணும், நீங்களும் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு நம்ம கார்த்தி போகிறாங்க. அங்கே ரெட்டுன்னு இருக்கிறதே நம்ம மருது தான். அவருக்கு முகமூடியை கிழிச்சி அவரை, நீ என் மனைவிக்கு ஞாபகம் இல்லாமல் போகிறதுக்கு நீதான் காரணம், என் மனைவி கழுத்தில் தாலி கெட்டது பார்க்கறதும் நீதானா அப்படின்னு தொரிய உரிக்காங்க. இந்த சைடு நிச்சயதார்த்தத்தில் மருதுவை காணல, மருது எங்கே போனார் அப்படின்னு அந்த இடத்துல சலசலப்பாக இருக்குது. நம்ம பாட்டி ரேவதியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. இந்த பாரு ரேவதி, அந்த மருது அப்படின்னு உன் கழுத்தில் தாலி கட்ட நிற்கிறேன், அவன் உண்மையாட்டே என் பேரே இல்லை, என் பேரே உங்கள் எம்டி கார்த்தி தான், உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சி நம்ம ரேவதியை அப்படியே நடுங்க வச்சுறாங்க நம்ம பாட்டி. இந்த சைடு பார்த்தோன்னா மருதுவை கொண்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறாங்க. இந்த பாருங்க, நேற்று நீங்கள் ரேவதிக்கு போட்டு பார்த்துருக்க மாப்பிள்ளையால் தான் ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆச்சு. இவன் தான் தலையில் அடிபட்டு ரேவதிக்கு பழசை மறைக்க வச்சான். இவன் தான் அந்த வீடியோயை அனுப்பக்கூடிய கும்பலின் தலைவன் ரெட்டு அப்படி அதிகாரியோடு நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட நிரூபிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா வாயை பிளக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த சைடு பார்த்தோன்னா, ரேவதி, நீ நிச்சயதார்த்தத்தில் என் பேரையும் கார்த்திகையில் தான் மோதிரம் போடணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி நம்ம ரேவதி மோதிரத்தை மாற்றிக்கிறாங்க. இந்த சைடு சாமுண்டேஸ்வரி என்னென்னமோ மருத்துவர் வல்லவன்னு நினச்சி, ஆனால் எல்லாமே தலைகீழாக மாறிச்ச அப்படின்னு அந்த இடத்துல தலைப்பாட அடிச்சுக்கிறாங்க.